ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான இறால் குழம்பு, ப்ரௌன் கறிங்க. உங்களுக்கு பிடிக்குமா? வாங்க இந்த சூப்பரான இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஊடாங்கலாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இறால் குழம்போட ஸ்பெஷலி இந்த முருங்கைக்காய் தாங்க. ப்ரௌன் கறியில் நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணும் போல அது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். முருங்கைக்காயில் நிறைய சத்து இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் சமையலில் சேர்த்துக்கிங்க. ஓகே விவர்ஸ், வாங்க இப்போ நம்ம எப்படி சுவையான இறால் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூடான எண்ணெயில் கடுகு தாளிப்பு சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. இங்கே நான் 3-4 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. கூடுதலாக வெங்காயம் சேர்த்தோம்னா நம்ம குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி வெட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெயில் தாளித்து எடுத்துக்கிங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிக்காய் மற்றும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்ச முருங்கைக்காயெல்லாம் ஆட் பண்ணுறேங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குவோம். எல்லாம் நல்லா கலந்து வருது. இப்போ சிறிதளவு மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், இங்கே நான் இறால் குழம்புக்கு மீன் மசாலை தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து எடுத்துக்கிங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்குவோம். நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு வருதுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ப்ரௌன்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்சு ஊடாங்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். நான் இங்கே கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிக்கிட்டே வருது. இப்போ நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இறுதியாக கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணுறாங்க. நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட சூப்பரான இறால் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இறுதியாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். வாவ், நம்ம சூப்பரான ஊடாங்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சுட சுட ஒயிட் ரைஸில் நம்ம செஞ்சு வச்ச இறால் குழம்பு போட்டுக்குவோம். நல்லா கமகமன்னு வாசமாக வேறு இருக்குது. சைவ போட்டுக்கலாம். நம்ம சூப்பரான ஊடாங்கறி இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய ரெசிபி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.